டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் நார்லேருந்து பிஎன் பைக் குமார் தாஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 BS6 தான். என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா சார்ஜிங் நல்லா ஏறுதா இல்லையான்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. லைன் தான் கம்ப்ளைண்ட்டு. இருந்தாலும் நிறைய நண்பர்களுக்கு ரெகுலேட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாது பல்சரில். அந்த மாதிரி நண்பர்கள் எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லுங்கள் வீடியோ. இந்த யூனிட்டை பற்றி தெரியும். இது ஒரு பேட்ரி வோல்டேஜ் டெஸ்டர். பேட்ரி நல்லா இருக்குல்ல உள்ள டெஸ்டர். இது அமேசானில் ஈஸியாக கிடைக்கும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 850 ரூபா வரும். இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ரெகுலேட்டரை செக் பண்ணணும்னு சொன்ன இந்த வீடியோ பதிவு. வண்டி அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேட்ரி சார்ஜிங் போகிற லைன்னு இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஒயர் லிங்க் பண்ணி இந்த டெஸ்டரில் உள்ள ப்ளஸில் குத்தணும். மற்ற எர்த்து வந்து இந்த ரெகுலேட்டர் எர்த்தில் கொடுத்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணுறப்போ 14 வோல்ட் வரணும். இந்த 14 வோல்ட் வர்றது வந்து கெப்பாசிட்டருடைய இது ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். இது வந்து இப்போ ரெகுலேட்டர் குட்டுன்னு காமிக்கும். ரெகுலேட்டர் பேட்டரியெல்லாம் ஒன்று தான். இதே வீக்கான ரெகுலேட்டராக இருந்தால் BS6 வண்டிகளில் வந்து வோல்டேஜே ஏறாது. வோல்டேஜ் வந்து ரிவர்ஸில் ஓடினே இருக்கும். 8 வோல்ட்டு 9 வோல்ட்டுன்னு காட்டினே சிலதெல்லாம் காட்டாது. இந்தமாதிரி குட்டுன்னு வராது. இது ஒரு அனுபவ ரீதியான பதிவு. நிறைய வண்டிங்களுக்கு BS6 வண்டிங்களும் இப்படி செக் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டில் வச்சு பேட்டரியும் செக் பண்ணிக்கலாம், நம்ம ரெகுலேட்டரையும் செக் பண்ணிக்கலாம். பேட்டரி சார்ஜ் ஏறுறது, பேட்டரியோடைய ரெகுலேட்டர் கண்டிஷன் எப்படி, வண்டி ஸ்லோ ஸ்பீடாக தான் நிற்கிது. நான் ரைஸ் பண்ணி பார்க்குறப்போ இதான் வோல்டேஜ் மாறக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஃபுல் ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த குட்டுன்னு க்ரீன் லைட் எரியும். அப்புறம் ரெகுலேட்டர் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரெகுலேட்டர் போச்சா காயில் போச்சான்னு சொல்லி குழப்பமாகவே இருக்கும். ஒரு சிம்பிளாக பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை அது. அதுக்கான ஒரு பதிவு அது. தேங்க்ஸ் நண்பர்களே.